சினிமாவில் மட்டும் அந்த காட்சிகளை 4 காட்சிகளாக இருந்தது 5 காட்சிகளாக கொடுத்துருக்காரு. இது பல ஆண்டுகளாக சினிமாவில் கேட்கப்பட்டு வந்தது. இந்த சினிமாவுக்கு முதல்வருடைய செயல்பாடுகள் அதிகம் முக்கியத்துவம் கொடுக்கப்படுது. நன்றி சொல்லணும் முதல்வர் அவர்களுக்கு. ஏன்னா சினிமாவிலேருந்து வந்ததுனால சினிமாவுடைய பிரச்சனைகள், ப்ரொடியூசர்ஸோடைய பிரச்சனைகள், ப்ரொடியூசர் நல்லா இருந்தால் தான் ஒரு சினிமா எடுக்க முடியும். நம்ம ஏன் ஒரு தயாரிப்பாளர் சொல்கிறோம், அவர் தான் தயாரிக்கிறாரு, உருவாக்குறாரு ஒரு படத்தை. அப்படி இருக்கும்போது ஒரு தயாரிப்பாளருங்கிறது முறையில் நிச்சயமாக முதல்வர் அவர்களுக்கு நன்றி சொல்லணும். தயாரிப்பாளர்கள் இருக்கிற வரைக்கும் தான் சினிமா எடுக்க முடியும். மற்றவங்க வருவாங்க போவாங்க, ஆனால் காசு போட்டு சினிமா எடுக்கிறதுக்கு ஒரு தயாரிப்பாளர் இருக்கணும். இந்த ஆட்சி மாறினாலும் பெண் குழந்தைகள் அதான அந்த பாலியல் பலாத்காரம் கண்டினியூ ஆகிட்டே இருக்கு. நம்ம என்னதான் தீர்வு? ஒரு நிச்சயமாக இந்த மாதிரி சம்பவம் ஒவ்வொரு இடத்துல நடக்கும்போது ஃபர்ஸ்ட் அது அரசியல் ரீதியாக பார்க்கக்கூடாது. உங்கள் ஆட்சியில் நடக்குது, எங்கள் ஆட்சியில் நடக்கலை, இங்கே நடக்குது, அங்கே நடக்கலை, இந்த கட்சி மாநிலத்தில் நடக்குது, இந்த கட்சி அந்த மாநிலத்தில் இருக்காங்க நடக்குது. நம்ம வீட்டு பெண் குழந்தைகளுக்கு இப்படி ஒரு அநியாயத்தை நடக்கும்போது அது மொத்தமாக அப்படி தான் பார்க்கணுன்னு தவிர கட்சி ரீதியாக பிரிக்க பார்க்கக்கூடாது. இன்னொன்று இந்த மாதிரி குற்றங்கள் நடக்கும்போது வீட்டில் இருக்கிறது பெற்றோர்களுக்கு தான் உண்மையிலே நம்ம ப்ளேம் பண்ணணும். ஏன்னா எப்படி வளர்த்திருக்காங்க, எது பார்த்து வளர்ந்தாங்க, எந்த மைண்ட் செட்டில் அவங்க இப்படி வளர்ந்தாங்க. யாருக்குமே இந்த மாதிரி ஒரு கொடூரம் நடக்கக்கூடாது. அண்டு இந்த மாதிரி ஒரு அவங்களுடைய குற்றம் ப்ரூவ் ஆனதுக்கப்புறம் என்ன கேட்டால் ரொம்ப கடுமையான தண்டனை, திரும்பி வீட்டுக்கே வரக்கூடாது. வாழ்நாள் பூரா நீ ஒன்று தூக்கு தண்டனை இருக்கணும், இல்லை வாழ்நாள் பூரா நீ ஜெயிலில் இருக்கணும், வெளியே வரக்கூடாது. அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரிக்ட் லாஸ் இருந்தால் தான். ஏன்னா இப்போ இருக்கிறது மற்றவங்களுக்கு பார்த்திங்கன்னா அந்த பயமே கிடையாது. சட்டம் ஒழுங்குன்னு சொல்லும்போது அந்த பயமே கிடையாது. பயம் இல்லாத என்ன, ஜுவனைல் ஒரு ரேப் கேஸ் இருக்கும்போது 18 வயசுலேயே நான் வெளியில் வந்துடுவேன், ஏன்னா ஒரு குழந்தைனால 18 வயசுக்கு கீழே இருக்கிறதுனால என் மேலே எந்த ஆக்ஷன் எடுக்க முடியாதுன்னா அந்த மைண்ட் செட்டில் அவங்களுக்கு இருக்குது. இல்லை, அந்த யார் அந்த மாதிரி மாஃபிங் பண்ணிட்டு போடுறாங்களோ அவங்க வீட்டில் இருக்கிற பெண்கள் ஒரு மாஃபிங் பண்ணி பாருங்கள் எப்படி இருக்கும்னு அப்போ தெரியும் அவங்களுக்கு.